Hey friends, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல் ஷஹீத் பார்க் which is in Kuwait of 78.5 acres of landscape. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அல் ஷஹீத் பார்க் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் அல் ஷஹீத் பார்க்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். லைக் 2-3 ஸ்ட்ரீட் பின்னாடி தான் நான் இருந்தேன். 8-9 months பேக் நான் வந்து டெய்லி ஜாகிங் வருவேன். ஸோ அப்போது வந்து ஏர்லி மார்னிங் 6:30, 7 o'clock வந்து ஜாகிங் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் நிறைய வருவேன். நிறைய வாட்டி வந்திருக்கேன் நான். பட் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு. 78.5 ஏக்கர் கொண்ட நிலம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இப்போ நான் காட்டுறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே இந்த டோரு பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். ஏன் க்ளோஸில் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அண்ட் இந்த பார்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்: நோ பார்பிக்யூயிங் இன் த பார்க், பைசைக்கிளிங் இஸ் நாட் அலவுட். ஸோ இதெல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ மீறி பண்ணால் ஃபைன். வாங்க கேட்டை தேடி போவோம். லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். சிட்டிக்கு நடுவில் ஒரு இந்த மாதிரி பெரிய பார்க் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான பார்க். இதில் மொத்தம் 2 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ் இருக்குது. அதில் 3வது ஃபேஸ் வந்து 65% ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 35% இருக்குது. இன்னும் இந்த இயரில் மேபி ஓப்பன் பண்ணுறாங்க 3rd ஃபேஸும். ஸோ 2 ஃபேஸ் ஆல்ரெடி நான் பார்த்தாச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் வந்தேன் இந்த வீடியோவுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. வெளியே இவ்வளோ க்ரீனரி இருக்குன்னா அப்போது உள்ளே எவ்வளோ இருக்குன்னு நான் நினச்சி போகிறேன். நம்ம மெயின் கேட்டை நெருங்கிட்டோம். அண்டு இங்கேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கிடச்சிரும். இதுதான் பஸ் ஸ்டாப் நம்ம போய்க்கல. ஸோ நம்ம ஃபேஸ் 1 கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆன உடனே இந்த சைடில் போனால் பார்க்கிங் லாட். ஸோ டெய்லி நான் இங்கே தான் ஜாகிங் போவேன். நான் என் ஜாகிங் ட்ராக்கை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பார்க் வந்து குவைட் கல்ச்சரை பேஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. லைக் ஓல்டு குவைட் சேஞ்ச் டு நியூ குவைட் அந்த மாதிரி. ஸோ உள்ள 2 மியூசியம்ஸ் இருக்குது. அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு கேஃபேஸ் அதெல்லாம் 2nd ஃபேஸில் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நார்மல் தான். இன்னும் போக போக நிறைய இருக்கும். பாருங்கள், ஒன்றும் தெரியாது. ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா குவைத்தோட மேப் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே என்னோடய ஜாகிங் ட்ராக் தான். இங்கே தான் ஓடுவேன். இங்கே ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கும். வாங்க பார்ப்போம். எனக்கு இந்த பார்க்லேயே பிடிச்ச ஒரு இடம் இது. இது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் சிட்டிங் ஏரியா. ஸோ இதை தான் நான் சொன்னேன். சூப்பராக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. வாக் ஃபேஸை விட்டு அப்படியே உள்ளே போனால் பாருங்க, கதவு மாதிரி நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கட்டி. சூப்பர். இதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இங்கே மொத்தம் 2 மியூசியம் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக நேச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அண்டு அனதர் மியூசியம் வந்து குவைட்டில் மொத்தம் 4 போர் நடந்திருக்கு போல். ஸோ அதை பேஸ் பண்ணி சம்திங் ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சிட்டிங் பிளேஸ் இருக்குது. கார்டன் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் எந்த இடத்துல போய் உட்காரோன்னு நான் காட்டுறேன். இதோ அந்த மரம் தெரியுதா? அந்த மரத்துக்கு கீழே சேர் தெரியுதா? அது கீழே தான் உட்காருவேன். ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பாருங்களேன்,
இந்த டைமில் யாரும் இல்லை, ஏன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. ஏர்லி மார்னிங் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது டைம் வந்து 10 o'clock கிட்ட ஆகுது. ஸோ மேபி எல்லோரும் ஒர்க் போயிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய இடம். நான் எப்போவுமே வந்து இங்கே தான் உட்காருவேன். செம்ம வெயில். என்ன ஒரு நிமிஷம் தெரியுமா, இது பாருங்க, சுற்றி ஃபுல்லாக க்ரீனரி. இதை விட மனசு எங்கே சந்தோஷமாக இருப்பான். நான் வந்து ஒரு நேச்சர் லவர். ஸோ மேபி எனக்கு அதனால் பிடிச்சிருக்கலாம். ரொம்ப நிறைய தாட்டி வந்திருக்கேன் இங்கே. நான் சும்மாவே வருவேன், போர் அடித்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச பிளேஸ். வாங்க போவோம், டைம் ஆகுது. இன்னும் நிறைய இடம் பார்க்கணும். அண்ட் இங்கே வெஹிக்கல்ஸ்லாம் அலௌடு இல்லை. ஈவன் சைக்கிளிங் பண்ணனாலும் அலௌடு இல்லை. மேபி ஃபேஸ் 2ல் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பட் ஃபேஸ் 1ல் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஜாகிங் பண்ணலாம். ஒரு மினி ஊர் மாதிரியே இருக்குது. இது வந்து கீழே போதில்லை, இது வந்து பிரிட்ஜு மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்லேயே பிரிட்ஜு அப்படி இப்படின்னு இன்னும் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். குவைத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு ஸ்பாட். கீழே ஏதோ இருக்குது, நாங்கள் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே மெமோரியல் மியூசியம் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. நானும் இன்னும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ப்ரேயர் ரூம் அண்ட் ஃபீமேல் ப்ரேயர் ரூம் அது தனித்தனியாக இருக்குது. விச் குட். அண்ட் மியூசியம் வந்து கீழே தான் போகணுமா. அண்டு மியூசியம் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 o'clock ஆகும். ஸோ 2 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. வந்தாச்சு. ஸோ மூடிடுவீங்க. வேறு எதாவது பார்ப்போம் வாங்க. இந்த மியூசியம் தான் பார்க்கும் போல இன்னொரு மியூசியம் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வியூவில் அந்த டவர்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். லேக் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்க? ஃபோனு தண்ணிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னாலே பயமாக இருக்குது. ஃபேஸ் 1ல் ஸ்டார்பக்ஸ் வேறு மாதிரி இல்லை, நம்ப முடியல. உட்காந்து ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலாம். பட் நான் காஃபி குடிக்கிறது இல்லை, ஸோ வேண்டாம். பார்த்தீங்களா, மேல் ப்ரேயர், அந்த சைடு ஃபீமேல் ப்ரேயர். ப்ரேயர் ரூம் பார்த்தோன்னா இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அண்டர் மெயின்டெனன்ஸாக ஒன்றை பற்றி தான்டா பேச வந்தேன். கூலர் அண்டர் மெயின்டெனன்ஸ். சரி, ஓகே, ரைட். வேறு ஒரு வாட்டர் கூலர் இருக்கும், அதை நான் காட்டுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஹோல் பார்க்லேயே நிறைய அந்த மாதிரி வாட்டர் கூலர் இருக்கும். தண்ணி தேவை எடுத்தால் குடிக்கலாம். அங்கே நான் சொன்னேன்ல வாட்டர் கூலர், இதாவது இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி பாருங்கள் எப்படி வரும், குடிக்கலாம், சில்லுன்னு வரும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பார்க்கில். இதுதான் இந்த பார்க்கோட மேப்பு, பார்க் டைரக்ஷன். ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம், சரியா? இங்கே தான் இருக்கோம் இப்போது. ஸோ இவ்வளோ இருக்குது இந்த பார்க்கில். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஹேபிடேட் மியூசியம்,
மியூசியம்குள்ளே தான் உட்காந்துருக்கான் ஒரு கேஃபேல. பட் கேஃபேவும் ஓப்பன் ஆகல, ப்ளஸ் மியூசியமும் ஓப்பன் ஆகல. 2 o'clock ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ தான் 11 o'clock ஆகுது. ஸோ 2 o'clock மியூசியம் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 o'clock ஆகும். 2 மியூசியமும் 2 o'clock தான் ஓப்பன் ஆகுமா. நான் தான் சீக்கிரமாக வந்துட்டேன். நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாலும் மியூசியமில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னால் காட்ட முடியல, அதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் எப்போனாச்சும் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ அட்லீஸ்ட் எடுத்து போகிறேன். பார்க் டைரக்ஷன். நம்ம இப்போ இங்கே இருக்கோம். சரியா? யார்றாங்க உடஞ்ச சாமானை தூக்கி போட்டு வச்சுருக்கிறது? இவ்வளோ அழகான பார்க்கில் என்ன பழைய ஐட்டமா என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்களேன், உடஞ்ச சாமானெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது, பட் அப்படி இல்லை. இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து அப்படி பார்த்தோன்னா பார்த்தீங்களா, கேமல்ஸ்லாம் தெரியுது. செம்மல்ல, செஞ்சவன் பிஸ்தா தான், வேறு லெவலில். அந்த கேமல் தெரியுதா, கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரேமையும், வேறு லெவல். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே மறுபடியும் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க் டைரக்டரி. நம்ம எங்கே இருக்கோம்? யூ ஆர் ஹியர். இதாங்க அந்த பிரிட்ஜு. சரியா, வாங்க போவோம். அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கு கீழே ஒரு கேமராவும் இருக்குது. நல்லது, அப்போ தான் எதுவுமே ஆகாமல் யாருமே எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்டேஜ் அண்டு ஆடியன்ஸ் சீட்ஸ். இன்னொரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே தாங்க ரோடு போகுது. இதுக்கு முன்னாடி சொன்ன பிரிட்ஜில் வந்து ரோடு இல்லை மேலே, இதுக்கு மேலே ரோடு இருக்குது. எப்படி எக்கோ கேட்குது. ஹலோ, அது என்ன மீனா? எஸ், வாலில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. இதில் வாட்டர் ஃபால் மாதிரி ஆகும். நம்ம இப்போது செகண்ட் ஃபேஸில் என்ட்ரி ஆயாச்சு. இங்கே இருந்தாங்க செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட்டு. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி வீடுங்க தெரியுதுல்ல, இதெல்லாம் கொய்த்தி பீப்புள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ, ஐ மீன் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு முன்னாடி இப்படி தான் அவங்க வீடுலாம் இருந்துச்சு. இன்னும் முன்னாடி நிறையா இருக்குது, பார்ப்போம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பிளான்ட்டெல்லாம் கவர் பண்ணி. ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் வீணாக போயிடும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக செஞ்சுருக்காங்க. நான் இதில் ஏற முடியாது, ஏறினா ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். நான் பக்கத்தில் போய் காட்டுவேன். இது வந்து த கிராண்ட் மாஸ்க் இருக்குல்ல, கோயிலே ரொம்ப பெரிய மஸ்ஜித். அப்படியே இந்த சைடு பார்ப்போம். ரொம்ப க்யூட்டாக செஞ்சுருக்காங்க, அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக நாங்கள் பார்த்தீங்களா, போர் கப்பல்லாம் நிற்கிது. இது ஃபுல்லாகவே ஓல்டு கோயத்துங்க. சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ கோயத். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக நியூ பில்டிங்ஸ், டவர்ஸ் அண்ட் சம் நிறைய ஒயிட் கலரில் கட்டியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நியூ கோயத். கிட்ட போய் காட்டுறேன். நியூ கோயத் என்ட்ரன்ஸே பலமாக இருக்கே.
வர மாதிரி, கப்பல் ஓடுற மாதிரியே இருக்குது, ஆனால் ஒரே இடத்துல தான் நிற்குது. இங்கே ஒரு ஜிம் இருக்குங்க. டிசைன்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிபரேஷன் டவர் இது, அண்டு நம்மளோட குவைத் டவர். நம்ம இங்கே தான் போயிட்டு வந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வாட்டர் டேங்க். அண்ட் இது நம்மளோட ஹம்ரா டவர். ஓல்டு குவைட் டு நியூ குவைட் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இல்லை, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ராலியும் இருக்குது. ட்ராலிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட். பரவாயில்ல, இந்த பார்க்குக்குள்ளே அதுவும் பார்க்க கிடச்சிது. பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் கெலி. இதுவும் ஒரு கெஃபே தான், பார்த்தீங்களா? ஒரு பார்க்குக்குள்ளே ஒரு கெஃபே, செம இல்லை? அதுவும் இல்லாமல் இது மாஸ்க்குங்க. சொன்னால் நம்ப முடியாது, நானே ஷாக் ஆகிட்டேன் பார்த்து. ஒரு பார்க்குக்குள்ளே ஒரு மாஸ்க்னா சொல்லக்கூடிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். சூப்பர். அப்படிங்களா? மெயின் ப்ரேயர். வெளியே வந்துட்டேன், ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? மாஸ்க். எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஃப்ரேமை போட்டு ஃபுல்லாக கல்லை இறக்கி அப்படியே உள்ளே வந்து ப்ரே பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் வெளியில். செம பீஸ்ஃபுல் மைண்ட். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். அங்கேயும் ஒரு கெஃபே மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவில் இதே மாதிரி ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஆனால் அது சின்னதாக இருக்கும், பட் அதே மாதிரி சேமாக இருக்குது இல்லை? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் டே ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக. ஆனால் என்ன வெயில் தான் அடிக்குது. அல் ஷஹீத் பார்க். ஷஹீதுன்றது தியாகத்திற்கான விளக்கம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், போரில் இறந்து போகிறாங்கல்ல, அவங்கள ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. ஸோ போராளிகளுக்காக மேபி இதை செஞ்சுருக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க விசிட் பண்ணுறதுக்கு. வந்து பாருங்கள். குவைத்தில் இருக்கிறவங்க வர முடியும், குவைத்தில் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். எனக்கு இந்த பார்க் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.